அண்ணே, கோவாலு பேசுகிறேண்ணே. இந்த புவனகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் சாதனை பண்ணதாக சொன்னீங்க, அது என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அருமை கோவாலு, அருமை. +2ல் இந்த வருஷம் 221 பேர் பரீட்சை எழுதியிருக்காங்க. அதில் 219 221ல் 219 பாஸ் பண்ணியிருக்காங்க. 99% 99% பாஸ். பெரிய சாதனை. அக்ஷயாங்கிற மாணவி 600க்கு 575 மார்க் வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல அபிமன்யுங்கிற மாணவி 600க்கு 570. 3வதாக ஜெயசூர்யாங்கிற மாணவி 600க்கு 568 வாங்கியிருக்காங்க. பெருமையாக இருக்குது. அதோடு இல்லாமல் மாணவி சஞ்சனா, மாணவி சபீனா பேகம் 2 பேரும் கணனி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. அது வரைக்கும் இல்லை, வேதியியல் பாடத்தில் கோபிகா, ஹசினி மற்றும் ஹரிணி 3 பேர் 100க்கு 100 வாங்கி பள்ளிக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்ல பேர். அண்ணா, கேட்கவே சந்தோஷமாக இருக்குண்ணே. எவ்வளோ பெரிய அருமையான செயல்ண்ணே. இந்த காலத்தில் எல்லாம் நல்லா படிக்கிறாங்கப்பா. அந்த ஸ்கூலு புவனகிரியில் இருக்கக்கூடிய அந்த அரசு மேல்நிலைப்பள்ளி, அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளின்றாங்க, மாடல் ஸ்கூல்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, வருஷமே அங்கே கிட்டத்தட்ட 100% பாஸ் பண்ணுவாங்க. மார்க் எப்பயுமே நல்ல மார்க் வாங்குவாங்க. அருமண்ணு கோவாலு. இதே என்னுடைய நண்பர் திரு குணசேகரன், அவர் வழக்கறிஞராக இருக்கார், புவனகிரியில் இருக்கார். அவர் தான் அனுப்பிச்சார். அவர் அந்த மாணவிகளை எப்பயுமே ஊக்கப்படுத்துவார். அவங்களுக்கு இன்னி கூட போயிட்டு அவங்களுக்கு சால்வையெல்லாம் அணிவிச்சு, பள்ளிக்கூட தலைமை ஆசிரியைக்கு சால்வையெல்லாம் அணிவிச்சு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. நம்ம அடிக்கடி நல்லா புகழ்பெற்ற அவங்கள கூப்பிட்டு பள்ளிக்கூடத்தில் பேச வைக்கிறதெல்லாம் பண்ணுறார். உண்மையாலுமே வழக்கறிஞர் குணசேகரன் அவர்களை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுதி வெற்றி பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். அவர்கள் நினைத்த மாதிரி வாழ்க்கையில் வெற்றி அடையணும். பள்ளிக்கூட நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. ஓகே கோவால், பை.